பூவுக்குள்ளே பூ பூக்கவா பூமேனியார புன்னகையால் மூட புகழ் வரம் நான் கேட்கவா கொஞ்சம் சிரித்து கண்ணை அசைத்து என்னை கூடை சாய்த்து வேண்டும் தூக்கம் மறந்தேன் ஏக்கம் அடைந்தேன் இது சுகவாசம் தானே ஒரு பார்வை போதும் மின்னல் வந்து மோதும் உள்ளுக்குள்ளே பூ பூக்குதே ஒரு வார்த்தை போதும் ஜென்மம் எல்லாம் வாழ காதல் வரம் நான் கேட்கிறேன் தீ போல மூச்சு திக்கு முக்கு ஆச்சு தீண்டாதே நான் வேர்க்கிறேன் தீராட்சிக்காக தொட்டு தொட்டு பார்த்து தீயாக நான் வேகிறேன் உன்மீது பசியார கைகள் துடித்தது தீண்டாமல் உனக்காக ஏங்கி அழைத்தது தினையான சிறையொன்றில் என்னை பூட்டும் சின்ன சிறுத்தையே இளம் காலை நேரம் என் மனதின் ஓரம் வண்ண வண்ண பூ பூக்குதே இதமான ராகம் இன்பம் தரும் நேரம் என் இதயம் சேர்ந்தாடுதே கேட்க தத்தி தத்தி பேச நாளே வாருகிலே தாயாக நானும் சின்னஞ்சிறு பிள்ளை தருவேனே வா மன்னனே தடுமாறும் குறும்போடு என் கண்ணிலே தவழ்வானே அரும்பாக என் நெஞ்சிலே தினம் காலை நேரம் என் மனதின் ஓரம் சின்ன சின்ன பூ பூக்குதே திகட்டாத ராகம் கேட்கும் அந்த நேரம் தில்லிதயம் கூத்தாடுதே கொஞ்சம் சிரித்து கொஞ்சம் முறித்து இது விளையாட்டு தாண்டா கொஞ்சம் சிரித்து கொஞ்சம் மகிழ்ந்து இது தாலாட்டு தாண்டா தினம் காலை நேரம் என் மனதின் ஓரம் சின்ன சின்ன பூ பூக்குதே திகட்டாத ராகம் கேட்கும் அந்த நேரம் எங்கள் நெஞ்சம் பூத்தாடுதே எப்பவுமே நம்ம வாழ்க்கையில நடந்த நல்ல விஷயங்களை மட்டும்தான் நினைச்சு பார்க்கணும் கெட்ட விஷயங்களை அப்பவே மறந்துடணும் மறந்துடுறேன் வாயா வேலாயுதம் வா உட்காரு ராயல் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படி என்னையா முக்கியமான விஷயம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் தனியாக கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் யோ என்னையா சொல்ற அதான் சொல்லிட்டேனே வேலாயுதம் அதுக்கெல்லாம் ஒரு யோகம் வேணே தெருவில் போறவன் வர்றவன்லாம் கம்பெனி ஆரம்பிச்சு நடத்த முடியாதா ராயல் என்ன விளையாடுறியா விளையாடுறதுக்கு நீ என்ன பிகரா ராயல் மரியாதையா பேசு உனக்கு எந்த காலத்திலேயே மரியாதை இருந்தது இன்னைக்கு மட்டும் என்கிட்ட வந்து மரியாதை எதிர்பார்க்கிற ராயல் எனக்கு கோபம் வந்தது யோ எதுக்கு ஏன் கோவப்படுற ஆமா உனக்கு யார் யா வேலாயுதம்னு பேர் வச்சது வேலுனாலே வைலண்டு பின்னாடி ஆயத்தை வேற சேர்த்துருக்குற
யோ கேட்டாலே கொடூரமா இருக்குதுயா. சச்சா முதல்ல பேரை மாத்தியா. ஏன் உன் பேர் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கும்? அது என்ன ராயல் ராஜன்? டெய்லி நான் ஒளிச்சு வச்சு குடிக்கிற சரக்கு பேர் மாதிரி இருக்கும் உன் பேரு. முதல்ல அதை மாத்து. யோ அதை உடியா. இந்த வெக்கம் கட்ட போன வேட்டி கட்டின கதை மாதிரி பேசிக்கிட்டு. ஆமா இப்போ உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. அந்த கசாக்கோ மிசாக்கி கமல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை எடுத்தோம். ஆமா அதுல எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடு. நான் உனக்கு பணம் தரணுமா? யோ கணக்கு பார்த்தா நீ தான் எனக்கு பணம் கொடுக்கணும். யோ கணக்கு பார்த்ததால தான் நான் உன்கிட்ட பணம் கட்டிட்டு இருக்கேன். கணக்கு பார்க்காததால தான் நீ இப்படி பேசிட்டு இருக்க. 5-6 கணக்கு பார்த்தேன். ஆமா நீ என்ன கணக்குல புலியா? ஏய் நான் புலியா பூனையானே? போ போ உனக்கு நான் காட்டுறேன். யோ நீ ரொம்ப பேசுற. இந்த டிவியில சீரியல் பாக்குறத கொஞ்சம் குறைச்சுக்கோ. ஏய் என்ன கிண்டலா? வேலாயுதம் எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனாலதான் கொஞ்சமா பேசுறேன். ஏய் அப்போ நான் வேலை இல்லாத வெட்டி பையன் சொல்றியா? அத நான் எப்படியா சொல்றது? ராயல் உனக்கு ராசி பலம் சரியில்லை. சனிய உன் மேல சர்க்கஸ் ஆட ஆரம்பிச்சுட்டான். ஜாக்கிரதையா இருந்துக்க. உன்கிட்ட கொடுத்த பணத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். குழந்தை பையன் மாதிரி இருந்துட்டு எப்படி கோபப்படுறான் பாரு. போடா போ. உன்ன மாதிரி எத்தனை பேர்த்த பார்த்துட்டு வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பேன். கருமம் எவ்வளவு கூடி சொன்னே தெரியல. பாம்பாயிட்டமா இல்லையா? அண்ணே கையோடியா என்ன வானே காலில பாம்பாய் தம்பிங்களா? பாம்பாயிட்டான்டா. பாம்பாயிட்டானா? ஃபுல் மபுல் இருக்கான்னு அர்த்தடா. அப்படிடா மச்சான். ஏய் வரதோ. ஏய் நீங்கடா எங்கடா போறீங்க? டேய் எங்கடா ஏய் ஏய் வணக்கம்டா. டேய் டேய் சொல்ற மச்சான். 2 பேரும் வழக்கமா சந்திக்கிற அரச மரத்துக்கிட்ட வாங்கடா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சீக்கிரம் வாங்கடா. ஓகே ஓகே உடனே வரடா. பாம்பாயிட்டோம். ஒருத்தன் வரானே. சார் 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 அண்ணே ஆளிலே பாம்பாயிட்டேன். போற டேய் போடா போடா போடா. பாதி வேலை டயர் வச்சுறாங்க. போடா. டேய் மச்சான். என்ன மச்சான் அர்ஜென்ட்டா வர சொன்ன? என் குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான்டா. என்னடா சொல்ற? ப்ளீஸ் ஒண்ணு பண்ணாத. என் குழந்தை ஒண்ணு பண்ணாத. சொன்னா கேளு. என் குழந்தை ஒண்ணு பண்ணாத. என்னையா பண்ற? என் குழந்தைய விட்டுறியா? அவனுக்கு என்னதான் வேணுமா? ஏய் அந்த அந்த கோடீஸ்வரன் இருக்கானே, அந்த ராயல் ராஜனோட குழந்தைய கடத்திட்டு வந்து கொடுத்துட்டு என் குழந்தைய வாங்கிட்டு போக சொல்றான்டா. இது என்னடா புதுசா இருக்கு? கடத்துறவன் அந்த குழந்தைய போய் நேரடியா கடத்த வேண்டியதானே? நம்ம குழந்தைனா ஈஸியா கடத்திடலாம்ல. இதுவே கோடீஸ்வரன் குழந்தைனா ஈஸியா கடத்த முடியாதுல்ல. அதான் நம்ம குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு அந்த பணக்கார வீட்டு குழந்தைய கடத்தி கொடுக்க சொல்லி நம்மள டிமாண்ட் பண்றான். அப்படி ஏதோ பிளான் பண்ணிருப்பான்டா. ஓ அப்படியா? இப்ப என்னதான் பண்றது? ஏய் ரொம்ப டயர்டா இருக்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துப்போ. தயவு செய்து இந்த விஷயம் உன் பொண்டாட்டிக்கு தெரிய வேண்டாம். பார்த்துப்போ.